இந்த ட்விட்டரில் ஒன் டைரக்டர் ஃபோர் பேங்கர்ஸ் அப்படின்னானுங்க. நமக்கு உடனே நினைவுக்கு வந்தது வந்து ஒன் டைரக்டர் ஃபோர் பேங்கர்ஸ் அப்படின்னாலே உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ஏன்னா அவருடைய விருமாண்டி, விஸ்வரூபம், ஹேராம், சாச்சி 420 இந்த 4 படங்களுமே 4 வெவ்வேறு விதமான ஒரு கதை. நீங்கள் விருமாண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானது. அதாவது ஒரு பொய்யான குற்றம் சாட்டு ஆளாகி தூக்கு தண்டனைக்கு கைதியாக இருக்கக்கூடிய விருமாண்டியுடைய கதை தான். அது வந்து 2 ஆங்கிளில் சொல்லக்கூடிய கதை. விருமாண்டி ஒன்று, கொத்தளத்தேவர், அதுதான் விருமாண்டி. நம்பர் 2 விஸ்வரூபம். விஸ்வரூபம் என்னன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே தீவிரவாதிகள், அந்த குடும்பங்கள், அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை, அதை சம்பந்தமாக இவர் ஒரு ஸ்பையா உள்ள போறாரு. அது எஸ்பியானாஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால என்ன நடக்குது, அவங்க அங்கே வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டின படம் விஸ்வரூபம். அதாவது ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளை காமிச்சது. ஒரு படம் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோளாறுப்பட்டி மக்கள், அவங்களோட வாழ்வியல், அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள், அதெல்லாம் காமிச்சது வந்து விருமாண்டி. விஸ்வரூபம் ஆப்கானிஸ்தான், அது வேற ஒரு தளம். ஹேராம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக சுதந்திரத்துக்கு முன்னாடி, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கல்கத்தாவில் நடந்த ஹிந்து முஸ்லீம் ரயட்ஸ், அதனுடைய ஃபாலோஅப்பாக காந்தியை கொல்றதுக்காக சாக்கியத்ராம் போகிறாரு. இதுதான் அது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காலகட்டம், அந்த பார்ட்டிஷன் காலகட்டத்தில் நடந்த அந்த இந்தோ பாக் பார்ட்டிஷன், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரங்கள், அதனால் ஏற்பட்ட இழப்புகள், அதில் தன்னுடைய மனைவியை இழந்த சாக்கியத்ராம் வந்து இதுக்கு காரணம் வந்து மகாத்மா காந்தி தான் கொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அந்த கதை. 4வதாக வந்து ஒரு ஃபாதர், ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிடுறாங்க. இப்போ வந்து அவர் வந்து அந்த குழந்தை, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதை பார்க்க போகணும். டைவர்ஸ் பேப்பர் இருக்குது, டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணலாங்கிற கண்டிஷனோட அந்த குழந்தைய. இப்போ அவர் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு போகணும். அதுக்கு வந்து பொம்பளை வேஷம் போட்டுட்டு உள்ளே போகிறாரு. இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை. இது வந்து ஒரு சாச்சி 420ங்கிற மாதிரியான ஒரு பெண் வேடமிட்டு போய் தான் பொண்ணை பார்க்கக்கூடிய கதை. பாருங்கள், 4 விதமாக இருக்குது பாருங்கள். விருமாண்டிக்கும் விஸ்வரூபத்துக்கும் ஹேராமுக்கும் சாச்சி 420க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு டைரக்டர் தான் இந்த 4 படத்தை எடுத்தார், நம்ப முடியுமா? ஒரு படத்தில் விருமாண்டியாக இருக்கார், ஒரு படத்தில் டான்சர் விஸ்வநாத் இருக்கார், இல்லைன்னா விஷாம் அகமது காஷ்மீரி, இன்னொன்று வந்து நம்ம சாக்கியத்ராம இருக்கார் ஹேராமில். இதில் வந்து ஒரு லேடி, ஒரு ஆம்பளையாகவும் அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு போய் லேடியாகவும் 4 விதமான கேரக்டர், 4 விதமான கதை, 4 விதமான கதைக்களம்.